என்ன எதுக்கு இப்ப இப்படி அழுவுற? இல்லடா, இன்னைக்கு நான் உன்னால வருத்தப்பட்டு அழல பரமா, உண்மையிலேயே சந்தோஷத்துல அழற. ஆனந்த கண்ணீர். என்ன சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் பரமா. இது நீ சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்துனதுக்காக இல்ல. இந்த உதவிய நல்ல மனசு இருக்கிற யார் வேணாலும் செஞ்சிருப்பாங்க. நான் உனக்கு நன்றி சொன்னது அதுக்காக இல்ல, நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்காக. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்க்கறது தன்னோட புருஷன் 100% அவங்கள நம்பணுங்கிறது தான். அதுதான் கணவன் மனைவி உறவோட அச்சாணியே. எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறதும் அதுதான்டா. அப்படி ஒரு நம்பிக்கையான புருஷன் இருந்துட்டா போதும். அந்த பொண்ணு மாதிரி சந்தோஷப்படுறவ இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எனக்கு இது போதும்டா. இதுக்கப்புறம் நீ எனக்காக என்ன பண்ணலனாலும் எனக்கு இது போதும். இந்த ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கு மத்தவங்க எப்படி பாக்குறாங்கங்கிறது அவசியமே இல்ல. தான் புருஷன் தன்னை எப்படி பாக்குறான், கட்டுன நீ என்ன எப்படி பாக்குறேங்கிறது தான்டா முக்கியம். இந்த நிமிஷம் சொல்ற, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு தடவை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பரமா. சரி சரி, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. போ. பரமா, எனக்காக நீ இன்னொரு விஷயம் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன காப்பாத்துறதுக்காக உனக்கு தகவல் சொன்னதும் சரி, எஸ்பி மேடத்தை கூட்டிட்டு வந்து பேச வச்சதும் சரி, ரிஷியோட அம்மாதான். தான் செய்ய நினைச்சத தன்னோட அம்மாவே கெடுத்துட்டாங்கன்னு நினைச்சு ரிஷி கண்டிப்பா அவங்க மேல கோவத்துல இருப்பான். அவனை பத்தி உனக்கே தெரியும் பரமா. அவன் கோவத்துல என்ன வேணாலும் செய்வான். பிளீஸ், எனக்காக நீ அவங்க வீடு வரைக்கும் போய் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வரியா? பிளீஸ் பரமா, எனக்காக ஒரு 8 போய் பாத்துட்டு வாயே பிளீஸ். மா, யாருமா அவங்கள உங்களுக்கு? அந்த பரம இளமதியெல்லாம் யாரு உங்களுக்கு? நீ பெத்த பசங்களா இல்ல உன் மக மருமகளா? பெத்த பையனை என்ன காட்டி கொடுத்துட்டு என் வேலைக்கு ஆப்பு வச்சுட்டு சம்பந்தம் இல்லாதவங்களை காப்பாத்த போறேன்னா
அவங்க யாரு உனக்கு? அவ்வளவு முக்கியமானவங்களா போயிட்டாங்களா அவங்க? யாரோ ஒருத்தருக்காக என்ன வேலை விட்டு அனுப்புற அளவுக்கு போயிட்டீங்கல்ல? வேற என்னடா பண்ணுவாங்க? நீ பண்ண காரியத்துக்கு யாரா இருந்தாலும் இதத்தாண்டா பண்ணுவாங்க. ஏண்டா மறுபடியும் தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு கொஞ்சமாவது திருந்து ரிஷி. உன்னை பார்த்து பார்த்து ஏண்டா இப்படி ஒரு புள்ளைய பெத்தோன்னு தினம் தினம் மனசு நொந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஓ, வேதனையா இருக்கா? என்ன பார்த்தா கஷ்டமா இருக்கா? ஆமா ரிஷி, ஆமா. ஒவ்வொரு நாளும் நீ பண்ற தப்ப எல்லாம் பார்த்து உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா தாண்டா இருக்கு. ஏன் இப்படி ஒரு புள்ளைய வயித்துல வந்து போறதான்னு நான் வருத்தப்படாத நாளே இல்ல. காணாம போன என் மூத்த புள்ள இருந்தாலாவது என்ன அவன் சந்தோஷமா வச்சிருப்பான். அவன் மட்டும் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி ஒரு புள்ள கிட்ட இருக்கிற சூழ்நிலை எனக்கு வந்திருக்காதுல்ல. ஓ, அப்படியா? அந்த சூழ்நிலை உங்களுக்கு இனி வேண்டாம். நீ வெளில போ. இது என் வீடு. என்ன உன் புள்ளன் சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்குல்ல? அப்ப ஏன் என் வீட்டுல இருக்க? வெளியில போ. ரிஷி, என்னடா பேசிட்டு இருக்க? உன் அப்பா இங்க இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் பேசிருப்பியா? அப்பவும் இப்படிதான் பேசுவேன். நீதான் என்ன புள்ள இல்லைன்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் உனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ, வெளியில போ. ரிஷி, வா, ஐயோ, வெளியில போ. போ. டேய், விடா, சொன்னா கேளுடா. இல்ல, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. என் கண்ணு முன்னாடி நின்ன உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். போ. உன் மூத்த பையன் காணாம போயிட்டான்னு சொன்னல, போ. அவங்கிட்டே போ. போங்கறல்ல. என்ன ஓ, வந்துட்டியடா? பாருமா, வந்துட்டான். நீ பெறாத புள்ளைய நினைச்சல்ல? இவன் மேலதான பாசம் வச்ச? போ, அவன் கூடவே போ. கூட்டிட்டு போடா. உங்க அம்மாவை கூட்டிட்டு போ. டேய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் இவங்க எனக்கு அம்மா மாதிரி தான்டா. அப்ப சரி, கூட்டிட்டு போ. அம்மா, அழாதீங்கம்மா. தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டுல இருக்காதீங்கம்மா. இப்படிப்பட்ட அயோக்கியனோட நீங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. தயவு செஞ்சு என் கூட வந்துருங்கம்மா. ரெண்டு புள்ளைய என் வயித்துல சுமந்த ஒரு புள்ள சின்ன வயசுலயே என்ன பிரிஞ்சு போயிட்டான். இன்னொருத்த இன்னைக்கு இப்படி என்ன நடு ரோட்ல நிக்க வச்சுட்டா. நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? அம்மா, அழாதீங்கம்மா. அம்மா, என்ன வேணா உங்க பிள்ளைய நினைச்சுக்கோங்கம்மா.
ரிஷியோட அம்மா நமக்காக வந்து பேசினதுனால கண்டிப்பா ரிஷி கோவப்பட்டு ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கு. பரமனை அனுப்பி விட்டதுதான் சரி. என்ன பிரச்சனைனாலும் பரமன் பாத்துப்பான். சொல்லு நர்மதா. ஏ இளமதி, எங்க இருக்க நீ? வீட்லதான் இருக்கேன். வீட்லனா? பரமன் வீட்லதான். ஆ, அப்பா, என்னாச்சு நர்மதா? அத நான் உன்கிட்ட கேட்கணும். நீ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு வெள்ளச்சாமி என்ன போன் பண்ணி ஏதாவது பண்ணி இளமதிய வெளியே எடுங்கம்மான்னு என்கிட்ட சொன்னாரு. நான் பதட்டத்துல 4-5 பேருக்கு கால் பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் உனக்கு கால் பண்றேன் இப்போ. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி என்னதான் ஆச்சு? எதுக்கு அந்த ரிஷி உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா? என்ன சொல்ற இளமதி? எதுக்காக அந்த கலாமா ரிஷிய வச்சு இந்த வேலையெல்லாம் பாக்குது? வேற எதுக்கு? என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், அதுக்காக தான். ஆனா இந்த தடவையும் அவங்க திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாவம். அதுக்குன்னு இப்படியா? நான் பெத்த பையனை விட நீ ஒரு படி மேலன்னு சொல்லி சொல்லியே கூட இருக்கிற பரமனை ஏமாத்திட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் இப்படி செய்யறது ஏமாத்திரம். அதெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. என்ன இளமதி, நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு இளமதி. எப்ப அவங்க இவ்ளோ கேவலமா இறங்கிட்டாங்களோ அவங்க இனி என்ன செய்யவும் தயங்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும் இளமதி. எப்படியோ இங்க இருந்துதானே ஆகணும். ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கா நர்மதா, பாத்துக்கலாம். சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு, சரியா? சரி சரி, பண்றேன். அப்புறம் அப்பா அம்மாக்கு ஒன்னும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். சரி, நான் சொல்லல. நீ பத்திரமா இரு. சரிடி. அவன் நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. சரிங்கம்மா. போய் யாருன்னு பாரு. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சு? அந்த பரம ரிஷியோட அம்மாவை கூட்டிட்டு வராமா? என்ன சொல்ற? ஆமாமா. ஒருவேளை இந்த மொத்த திட்டத்தையும் நாம தான் போட்டு கொடுத்தோன்னு ரிஷியோட அம்மா பரமன் கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாளோ? இல்ல ரிஷியோட அம்மா தான் பரமனோட உண்மையான அம்மான்னு தெரிஞ்சிருக்குமோ? இது ரெண்டுல எது நடந்திருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. வாங்கம்மா, வாங்க. வா பரமா. வாங்க வாங்க. அம்மா, ரிஷியோட அம்மாவை நான் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன்மா. என்னடா சொல்ற? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? புரியலையே. நாம நினைச்ச மாதிரி ரிஷி ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான். அதான் பரம இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நமக்கு உதவ போய் ரிஷி இவங்க மேல கோவப்பட்டு இவங்களை வெளியே அனுப்பிட்டாமா. நல்ல வேளையா அந்த நேரத்துல நான் போனதுனால இவங்களை பார்த்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமாமா, அந்த ரிஷி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான் பாத்தீங்களா? நல்ல வேலையா இவங்க மட்டும் வந்து என்கிட்ட அந்த உண்மையை சொல்லிட்டு எஸ்பி மேடத்தையும் கூட்டிட்டு வராம இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அவன் பாட்டுக்கு இளமதி மேல கண்ட கேசையும் போட்டு உள்ள தூக்கி வச்சிருப்பாமா. நம்ம குடும்பத்தோட மானம் தாம காத்துல பறந்திருக்கும்.
அதெல்லாம் சரிதான்டா. ஆனா அந்த ரிஷி ஏற்கனவே ஒரு மாதிரி டைப்பு. இதுல வேற அவங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அவன் பாட்டுக்கு ஏதாவது கோவப்பட்டு உன்னை ஏதாவது என்னம்மா பண்ணிட போறான்? அவனே இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் என்னம்மா பிரச்சனை? இதுக்கு மேல அவன் என்ன பண்ணாலும் நம்ம பாத்துக்கலாமா? அதுக்கு இல்லடா பரமா, நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளீஸ்மா, அவங்க எனக்காக இங்க இருக்கட்டுமே. அவங்க செஞ்ச உதவிக்கு இது ஒரு கைமாறா இருக்கட்டுமே. இப்போ உடனே இவங்களை அங்க அனுப்புனாலும் அவன் ஏதாவது சொல்லுவாம்மா. ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு அவன் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வேணா போட்டுமா. சரிடா, நீ சொல்லிட்டல்ல, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நீ சொன்னா சரிதான். தேங்க்ஸ்மா. நீங்க உள்ள போங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? உள்ள போங்கம்மா. அம்மா அம்மா வாங்கம்மா. பரமனும் உங்களுக்கு ஒரு பையனா இருந்திருந்தா வர மாட்டீங்களா? அப்படி உங்க பையன் வீட்ல இருக்கிறதா நினைச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்கம்மா. நான் இருக்கேன். வாங்கம்மா. சரிம்மா. வாங்கம்மா வாங்க. அம்மா இருங்கம்மா, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இங்க இருங்கம்மா, அந்த வந்துடுறேன். பரமனை பாக்குறப்பெல்லாம் ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு உணர்வு வருது. அது ஏன்னு தெரியலையே. என்ன நடக்குது? கால சுத்தின பாம்பு கடிக்க வந்த கதையா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் அந்த ரிஷியோட அம்மா இந்த வீட்டுக்கே வந்துட்டாளே. அதுவும் பரமனை போய் கூட்டிட்டு வந்திருக்கான். ஏற்கனவே பரம யாரு, அவன் எங்க இருந்து வந்தான், அவன் கோலம் என்ன கோத்திரம் என்னன்னு அந்த இளமதி நோண்ட ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்துல இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருந்தா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த இளமதி இவதான் பரமனோட உண்மையான அம்மான்னு மோப்பம் பிடிச்சு எப்படியாவது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாளே. பரமனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா என்னோட அரசியல் பிரவேசமும் அஸ்தமனமாயிடும். அது மட்டும் நடக்க விடவே கூடாது. உடனே இந்த அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பணும். அதுதான் எனக்கு நல்லது. இவங்க வேற எந்த நேரத்துல போன் பண்ணணும் விவசாயம் பண்ணிக்கிட்டேன். ஹலோ, சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ரிஷி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன் வீட்ல என்னதான் பிரச்சனை? என்ன சொல்றீங்க மேடம்? உங்க அம்மாவை எதுக்கு பரம இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? பின்ன என்ன மேடம், அவங்க பெத்த புள்ளன்னா என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு பெத்த அம்மாவை வீட்டை விட்டு விரட்டுவியா? அதுக்காக என் வேலைக்கே ஒல வைக்கிற அம்மாவை வீட்டுல வச்சிருக்க சொல்றீங்களா? இத பாரு ரிஷி, உனக்கு சரியா பிளான் பண்ண தெரியாம உன்னோட திட்டத்துக்கு உங்க அம்மாவை யூஸ் பண்ணதுனாலதான் இப்ப இவ்ளோ பிரச்சனையும். இத பாரு ரிஷி, உனக்கு சரியா பிளான் பண்ண தெரியாம உன்னோட திட்டத்துக்கு உங்க அம்மாவை யூஸ் பண்ணதுனாலதான் இப்ப இவ்ளோ பிரச்சனையும். அவங்களுக்கு இளமதியை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். இளமதிக்கு எதிரா நீ ஒரு வேலைய பண்ணா அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட கெஸ் பண்ண தெரியலையா? அத பத்தி யோசிக்காம உங்க அம்மா மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இளமதிய நீ பழி வாங்கறதா நினைச்சு உங்க அம்மாவை நீ கஷ்டப்படுத்துறது தப்பு. அவளுக்கான வழிய நாம யோசிப்போம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். நீ இப்ப வந்து